ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முருங்கைக்கீரையில் விட்டமின், மினரல்ஸ், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதே போல் போன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ தான் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து அலசிக்கிடலாம். பருப்பை எந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு அலசுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பருப்போட ஸ்மெல் வந்து இருக்காது. நல்லா 2-3 டைம் வந்து கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிடலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். பருப்பு வந்து வேகிறதுக்கு 1/2 கப் போதும். பருப்பு வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதுமான அளவு தான். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பொருளும் நம்ம இதில் சேர்க்கலை. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம், ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ விசில் வரட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 7 பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம், வெள்ளை பூண்டு 2மே நல்லா வதங்கி வர்றதுக்காண்டி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். 7 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாலாம் சேர்க்கலை, வரமிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். கரெக்டாக சொல்லணுன்னா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது கீரையில் வந்து ஃபுல்லாக அந்த தக்காளி வெங்காயத்தோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிரும். அதனால கீரை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கீரையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை வந்து நீங்கள் இந்த ஸ்டைலில் பண்ணும்போது கசப்பு தெரியாமல் இருக்கும். அதனால் சின்ன பசங்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களுக்கே சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு வந்து குக்கரில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதில் வந்து தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். நம்ம அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பருப்பு, கீரை எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் நார்மலாக இப்படியே கூட சாப்பிட்லாம். கடையல் மாதிரி வேணும் அப்படின்னா கடைஞ்சிட்டு சாப்பிட்லாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். நார்மலாக எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி கரண்டி இருக்கும். குழம்புக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கரண்டி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைனா விஸ்கு இல்லை மத்து அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள், கீரை, பருப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான கீரை கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கீரை கடையில் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.